रहमतुल्लाहि व बरकातुहू। अल्हम्दुलिल्लाह वस्सलातु वस्सलामु अला रसूलिल्लाह अम्मा बअद फ़अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम मा कान मुहम्मदुन अबा अहदिम मिर रिजालिकुम वलाकिन रसूलुल्लाहि व खातमन नबिय्यीन वक़ाल अन्नबिय्यु सल्लल्लाहु अलैहि वसल्लम ला नबिय्य बअदी सदक़ल्लाहु व सदक़ रसूलुल्लाह। அருமையான மூமீன்களே, அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் இஸ்லாம். ஆரம்பமாய் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தின் வழியாக மனித சமூகத்திற்கு போதிக்கப்பட்ட மார்க்கம் இஸ்லாம் தான். அதற்கு பின்னர் தான் குஃப்ரு ஷிர்கு இடையில் வந்தது. எல்லா நபிமார்களும் முன்வைத்த பிரச்சாரம் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவன் மட்டுமே. இப்போ எவ்வளோ போராட்டத்தை தாண்டி இந்த ஏகத்துவம், உண்மையான இந்த தௌஹீத் பயணப்பட்டு வந்திருக்கிறதுன்னு நம்ம கவனிக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இஸ்லாமிய பிரச்சாரத்தின் அந்த தொடக்கத்தை முடிவு செய்து வைத்தார்கள். நபிமார்களுடைய வருகையை பெருமானார் தான் முடித்து வைக்கிறார்கள். மகான முஹம்மதுன் அபா அஹதின் மிர் ரிஜாலிக்கும் வலாக்கின் ரசூலுல்லாஹி வ காத்தமன் நபியீன். உங்களுக்கு யாருக்கும் அவர் தந்தை இல்லை, அல்லாஹுடைய ரசூலாகவும் இறுதி தூதராகவும் இருக்கிறார்கள். என்னென்னலாம் இந்த ஈமானிய சமூகம் சந்திக்கும் அப்படிங்கிறதையெல்லாம் முன்கூட்டிய பெருமானார் சொல்லிட்டார். அல்லாஹுடைய ரசூல் செய்த போராட்டத்தை நினைத்து பார்த்தால் நாமெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஏன்னா இன்னைக்கு இப்படி பள்ளிவாசல்ல ராகத்தா ஏசி போட்டு ஒரு 20 ரக்காத்து தொழுகிறதுக்குள்ள நமக்கு ஏற்படுற பெரிய தியாகம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் இந்த ஒவ்வொரு மனிதர்களுடைய நாவுகளிலேயும் அல்லாஹ் என்று சொல்ல வைப்பதற்கு பெருமானார் எடுத்த அந்த முயற்சிகள், சரி அதோடு அது முடிந்ததான் பார்த்தீங்கன்னா, காபத்துல்லாவை கைப்பற்றிய பெருமானார் சொன்னாங்க, இந்த அரபு தீபகற்பத்தில இருந்தே நான் ஷிர்கையும் குஃப்ரையும் ஒழிச்சிட்டேன், நான் இனிமேல்லாம் இங்க குஃப்ரு ஷிர்கு குடியேறாதுன்னு சொன்னாங்க. ஆனா சொந்த சமூகத்திற்குள் ஏற்படுகிற கொள்கை குழப்பங்கள் குறித்து ரொம்ப தீவிரமாக எச்சரிக்கை செஞ்சாங்க. நமக்கு வெளியிலேயே ஆபத்து இருக்கும். இந்த வெளியில் இருக்கிற ஆபத்துங்கிறது அதை எதிர்கொண்டுறலாம். அதை யாருக்காவது இப்போ பாசிசத்தை பார்த்து பயம் இருக்கா சொல்லுங்க? இல்லை அவனை கண்டவனா பயந்து நான் ஈமானை மாற்றி சொல்கிறேன் அப்படின்னா இல்லை. ஒரு நேரம் வரும்பொழுது எதிர்கொள்வோம், போராடுவோம், ஷஹீதாக வேண்டிய அவசியம் வந்தால் அதுதான் நம்முடைய ஈமான். ஆனால் இந்த உள்ளுக்குள்ள இருக்கிற குழப்பங்கள்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப எச்சரிக்கை செய்தார்கள். தெளிவா இருங்க, நான் தான் கடைசி நபி, நான் தான் கடைசி நபி. எனக்கு பிறகு நபி என்று யாராவது வாதிட்டு கொண்டு வந்தால் அவர்களை கொன்று விடுங்கள். நான் சரி, இந்த பிரச்சனைகள் எப்பொழுது உருவானது அப்படின்னா, கிட்டத்தட்ட 60 பேருக்கு மேல பெருமானார் இருக்கும் பொழுதே நான் தான் நபின்னாங்க. ரசூலுல்லாஹ்ட்டை என்ன செய்யறாங்கன்னா பேரம் பேசுறாங்க. எங்க ஊர்ல நான் நபியா இருந்துக்கிறேன், இந்த ஊர்ல நீங்க நபியா இருந்துக்குங்க. இப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, இது பேரம் பேசி வாங்குற பொருள் அல்ல, படித்து வாங்குகிற பட்டம் அல்ல, ரப்புல் ஆலமீன் எனக்கு தந்தது. அவர்களோடும் போரிட்ட பெருமானார் ஒரு கட்டத்துல யமாமாவில் இருந்து முசைலமான ஒருத்தர் வந்தான். எனக்கும் வஹி வருதுன்னா, யார்கிட்ட? ரசூலுல்லாஹ்ட்டே சொல்றேன், எனக்கும் வஹி வருது, எங்கிட்ட ஜிப்ரீல் வந்தாரு, டே ஓதுடா பார்க்கலாம் அப்படின்னா, அல்ஃபீலு அல்ஃபீலு வமா அதராக மல்ஃபீல், நம்ம ஓதுறோம்ல அல் காரியத்து மல் காரியா, அதே மாதிரி சொல்றானமா. யானை என்றால் என்ன தெரியுமா? யானை என்றால் என்ன தெரியுமா? அதுக்கு நீளமான வால் இருக்கும். அல்லாஹ்வுடைய ரசூல் சிரிச்சிட்டாங்க. மெய்யுக்கும் பொய்யுக்கும் தகுரீமா கேட்கறான். கடைசியில சொன்னா, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? எமாமா ஏரியால நான் பார்த்துக்கிறேன், இந்த ஏரியால நீங்க பார்த்துங்களேன்.
அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, இவனை கொல்லுங்கள். ஆனா உன்னை கவனிக்கணும், பெருமானார் இருந்த காலத்தில் இந்த நடவடிக்கைகள் யாவும் பெருமானாரே அதை தட்டி வைத்திருந்தார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூல், இது ஒண்ணுதான் ஒலித்துக் கொண்டிருந்தது. பாருங்க, லா இலாஹ இல்லல்லாஹ்யும் கூட்டு கிடையாது, முஹம்மது ரசூலுல்லாஹ்வையும் சொல்லுங்க கூட்டு கிடையாது. இவர் ஒருத்தர் தான் இறை தூதர், வேறு யாரும் இறை தூதராக ஆக முடியாது. இப்ப தான் இருக்கிற காலத்திலேயே அந்த பிரச்சனைகளை சந்தித்த பெருமானார் நம் சமுதாயத்திற்கு சொன்னாங்க, என் மார்க்கத்தின் பெயரால் நிறைய போலிகள் வருவாங்க, நிறைய எல்லாமே சொல்லிட்டாங்க. ஆள் டிப்டாப்பா இருப்பான், பயங்கர பக்திமானா இருப்பாங்க, நிமிஷத்துல உங்களுடைய ஈமானை. சரி, எதுக்கு இந்த ரசூல்லா கூட போட்டி போடணும்? கேள்வி வருதில்ல? சொல்லுங்க, கேள்வி வருதா இல்லையா? ஏங்க, ஒரு இன்டர்நேஷனல் லீடர் ஆகிறங்கிறது யாருக்கு ஆசையா இருக்காது? யாருக்கு ஆசையா இருக்காது? அமெரிக்கா வந்து ரசூலுல்லாவுடைய காலத்துல இல்லை. அமெரிக்கா எப்ப கண்டுபிடிச்சது? நாங்கெல்லாம் வரலாறு அப்படி ஃபிங்கர் டிப்பில் வச்சிருப்போம். எப்பங்க கண்டுபிடிச்சது? கொலம்பஸனுடைய காலத்துல 100 வருஷம் இருக்குமா? அவ்வளவுதான், ரொம்ப குறுகிய காலம். பெருமானாருடைய இஸ்லாம் வருகிற காலகட்டத்தில் அமெரிக்காவில் கிடையாது. அந்த அமெரிக்காவில் மட்டும் 40 பேர் நபின்னு சொல்லி என்ன செஞ்சிருக்காங்க, அறிவிச்சிருக்கிறாங்க. அப்ப யார் வேணாலும் அறிவிக்கலாமா இல்லையா? நம்ம இந்தியா பாகிஸ்தான் இருக்கும்போது இந்த முல்லா பேர் என்ன, மிர்சா குலாம் அஹ்மது காதியானுங்கிறதா ஊர் பேர். அவனும் நான் நபின்னு சொன்னா எனக்கு ஜிப்ரீல் வர்ற அர்த்தம் வந்துட்டாருங்கிறான். கடைசியில கக்கூசுல விழுந்து செத்து போனான். இன்னமும் இருக்கிறாங்க. இன்னைக்கு சவுதியில சில பேர் நான் தான் கடைசி நபிங்கிறான், ஒருத்தன் மகுதி வந்துட்டேங்கிறான். ஏன்னா இது என்னன்னு சொன்னா பிரபலத்திற்கான ஒரு பெயர். உலகத்தில் அதிகமாக உச்சரிக்கப்படுகிற பேர் தெரியுமா? முஹம்மத். அதிகமாக சூட்டப்படுகிற பெயர் முஹம்மதுனாவே புகழுக்குரியவர்னு அர்த்தம். அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டஸை பெற்றணும்னு நினைக்கிற சிலருடைய உள்ளத்துல நானும் நபின்னு சொல்லுவாங்க. இப்ப பாருங்க, அல்லாஹ்வுடைய ரசூல் அல்லாஹ்வுடைய நாட்டப்படி வஃபாத் ஆயிட்டாங்க. வஃபாத்தான பிறகு பெரும் போராட்டத்திற்கு பிறகு சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாமிய முதல் ஜனாதிபதி. அதுக்கு அரபியில் என்ன சொல்லுவாங்கன்னா ஹலீஃபாங்குவாங்க. ஹலீஃபானா என்னங்க? பிரதிநிதி. நல்லா கவனிக்கணும், அசல் போயிருச்சு. அசல் யாரு? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அசலுடைய இடத்துல இன்னொரு ஆள் வர முடியாது. அதனாலதான் பிரதிநிதி. பெருமானாரின் அதே சேவைகளை நபியாக இல்லாமல் அவருடைய பிரதிநிதியாக நான் செயல்படுவேன். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு தெளிவா இருக்கிறாங்க பாருங்க. வந்துட்டாரா? அவரு ஜனாதிபதியாக பொறுப்பேற்ற பிறகு சித்திக் நாயகத்துக்கு பெரும் கவலை. ஏன்னா இஸ்லாம் இன்னும் உலகளாவிய போய் சேர வேண்டிய மார்க்கம். ஆனா உள்கட்டமைப்புல மிகப்பெரிய பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு. ஒரு குரூப் என்ன சொல்றாங்கன்னா, ஜகாத்து தரமாட்டோட்டாங்க. ஜகாத்து சொல்லுங்க, ஜகாத்து தரமாட்டோம். இப்ப யார் தர்றான்? ஜகாத்து தர்றாங்கிற பேர்ல ஒரு ஊர்ல 10 முசாஃபிர் ஏழை இருந்தான்னு சொன்னா நாம கொடுத்த ஜகாத்துல அடுத்த வருஷம் 20 மிஸ்கின் ஆகுது. அல்லாஹ்வுக்கு பயந்து கொடுத்துடணும், அவ்வளவுதான். ஜகாத்துக்கு வந்து கமிட்டி உருவாக்கி வசூல் பண்ணி கொடுக்கறதுங்கிறது உஸ்மான் நாயகத்தோட முடிஞ்சிருச்சு. யார் மேலே நம்பிக்கை இல்லை. உனக்கு அல்லாஹ் மேல பயம் இருந்தா ஓசத்தை கணக்கு போட்டு 2.5 கொடுத்து முடிச்சிரு, அவ்வளவுதான். ஜகாத்தை தரமாட்டோம் அப்படின்னு ஒரு குரூப் உருவானாங்க. சரி, ரெண்டாவது இந்த யமாமால இந்த முசைலமா இருக்கிறான், அவன் இன்னும் வீரியமாயிட்டான். அவனை பின்பற்றக்கூடிய மக்கள் 40,000 பேர் இருந்தாங்க. பாப்புலேஷன் நாங்கள் நினைச்சு பாருங்க, 1,00,000 சஹாபாக்கள், 1,00,000 சஹாபாக்கள், 40,000 பேர் கொய்யனை நபி என்று சொல்லுகிற கூட்டம் உருவாகி இருக்குன்னா இப்ப எவ்வளவு வீரியமா இருக்கும். பொய்யுக்கும் ஒரு சக்தி இருக்கு, பொய்யுக்கும் ஒரு சக்தி இருக்குமா இல்லையா? இப்போ ஹஜ்ரத் சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாமிய பிரச்சாரம் அது ஒரு பக்கம் நடக்கட்டும், உள்கட்டமைப்பை சரி செய்வோம் அப்படின்ட்டு நிறைய பேருங்க ரசூலுல்லாஹ் போயிட்டாங்க. இனி என்ன இஸ்லாம், இனி என்ன அல்லாஹ்?
இஸ்லாத்தை விட்டு முர்த்ததாக மாறிவிட்டார். ரொம்ப வருத்தப்பட்ட சையதுனா அபூபக்கர் சித்தீக் 11 படைகள் தயார் பண்ணாங்க. நீங்க முதல்ல கிளம்புங்க, யாரெல்லாம் காஃபிர் ஆயிட்டாங்களோ, இஸ்லாத்துல இருந்து காஃபிர் ஆயிட்டாங்களோ அவங்களை எல்லாம் புரிய வச்சு இஸ்லாத்தை கொண்டு வாங்க. ஏன்னா முதல்ல நிலை குலைந்து போன சமுதாயத்திற்கு ஆறுதலான வார்த்தையை சொன்னவங்க சித்திக் நாயகம். ரசூலுல்லாஹ் வஃபாத்தாகி இருக்கும்போது எந்திரிச்சு சொன்னாங்க, யாரெல்லாம் அல்லாஹ்வை வணங்குகிறீர்களோ அந்த அல்லாஹ் உயிரோடு இருக்கிறான், அவனுக்கு மரணம் இல்லை. யாரெல்லாம் முஹம்மதை வணங்குகிறீர்களோ அவர் மரணித்து விட்டார். தெளிவுபடுத்தினாங்க, அல்லாஹ் வேறு, நம்ம அல்லாஹ் இருக்கிறான்ல, நீ வணங்கிட்டே இரு. அவர் வந்த பணி முடிந்தது, அவர் போயிட்டாரு. இப்படி சொன்ன சித்திக் நாயகம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதில் இந்த நஜ்து தேசத்துக்கு பக்கத்தில் இருக்கிற யமாமா, நஜ்து தேசத்தை பற்றி ரசூலுல்லாஹ் ரொம்ப எச்சரித்தாங்க. சைத்தானுடைய கொம்பு அங்கே தான் முளைக்கும். இன்னைக்கு ரியாத் இருக்கா இல்லையா, ரியாத் அதுதான் சைத்தான். அவன் தான் உலகத்தினுடைய மிகப்பெரிய சைத்தான். நீங்க ஒரு வரலாறுல புரியணும். அரபுகள் என்பது வேறு, சவுதிகள்ங்கிறது வேறு. இப்ப இருக்கிற சவுதி புரிஞ்ச இப்படி தலையாட்டுங்க, இல்லைன்னா கேள்வி கேளுங்க. சவுதி இருக்கானே, ஆல சவுத் அப்படிங்கிற ஒரு கொள்ளை கும்பலின் வழிவந்த பிள்ளைகள், அவ்வளவுதான். இவனுக்கும் மக்கா மதீனாவுக்கும் அரபு நாட்டுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. பூர்வீக அரபிகள் அன்சாரிகளாய் முஹாஜிர்களாய் மாறிய அந்த பெருமக்கள் இன்னும் வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாங்க. புரியுதா? அதனால இவன் இஸ்லாம் அல்ல, இவன் தீன் அல்ல, இவன் ரோல் மாடல் அல்ல, இவன் ஒரு கொள்ளைக்கார கும்பல். அந்த தன்மைகளை நீங்க அடிக்கடி பார்க்கலாம். கோவின்களே, இந்த நஜ்துடைய யமாமா பகுதியில இந்த முசைலமா ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆயிட்டாங்க. பயங்கரமா வேலை செய்யறான். நான் தான் நபி. சித்திக் நாயகம் ஒரு பெரிய படை அனுப்பிச்சாங்க. முடிச்சிடலாம், முதல்ல இதை கட்டுப்படுத்துவோம். ஏங்க இஸ்லாத்திற்குள்ள குழப்பம். ஒரு குரூப் ஸகாத் தர மாட்டேங்கிறான், ஒரு குரூப் ரசூலுல்லாஹ் இல்லை நீ என்ன தொழுகிறான், ஒரு குரூப் புதிய நபியை உருவாக்கி கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். என்ன ஆகும் இந்த இஸ்லாம்? சித்திக் நாயகம் அனுப்பின படை எங்க போகுது தெரியுமா? யமாமாவுக்கு போகுது. 40,000 பேர் கொண்ட ஒரு பெரும் படையை எதிர்த்து போகிறாங்க. முதல்ல அபூஜஹலுடைய மகன் இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு, அபூஜஹலை பயங்கரமா திட்டுறோம். ஆனா அவருடைய மகனுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்துட்டான் பாருங்க. அவருடைய தலைமையில போறாங்க. முசைலமாவுடைய படையின் தாக்குதலால் இக்ரிமா தோத்து வந்துடுற முடியல. எப்படிப்பட்ட முஸ்லிம்களுங்க, ரோமையும் பாரசீகத்தையும் மிரட்டிய பெருமானார் இங்க ஒரு சாதாரண போலி நபியோடு சண்டை போட முடியாம திரும்பி வந்துட்டாங்க. சரி, வேற வழி இல்லை. ரெண்டாவது ஒரு படை அதற்கு சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு, காலித் ரலியல்லாஹு அன்ஹுடைய தலைமையில அனுப்பப்பட்டு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அனுப்புறாங்க. ரொம்ப வீரமான ஒரு சஹாபி. அவர் என்ன தெரியுமா செய்யறாரு? ஒன்னு ஷஹீது, திரும்பி போற ஐடியால இல்ல. இந்த முசைலமாவுடைய படையை எதிர்த்து தளபதி இவரு தனக்கு இடுப்பு வரைக்கும் கபரை தோண்டி வச்சுட்டு சண்டை போடுறார். ஏன் ஓடி போயிடக்கூடாது, முடிஞ்சா ஷஹீத் தான். அவர் நினைத்ததை போலவே அவர் வெட்டி வச்ச குழிக்கிலேயே அவர் ஷஹீதாக்கப்பட்டு அங்கே அடங்கி போனார். காலித் ரலியல்லாஹு அன்ஹு சித்திக் நாயகத்துக்கு கடிதம் எழுதுறாங்க, கொஞ்சம் சீக்கிரமா வேறு படைகளை அனுப்புங்கள், எங்களால முடியல. ரொம்ப கொடூரமா இருக்கிறாங்க. யாரு? போலி நபியினுடைய பக்தர்கள். வரலாற்று ஆசிரியர்கள் ஒரு செய்தியை இந்த வரலாற்றில் எழுதுறாங்க. இந்த 40,000 பேரும் முசைலமாவை இறை தூதர்னு ஏத்துக்கிட்டாங்களா? கேள்வி வரும்ல. அப்ப ஏத்துக்கல. அதுக்கு ஒரு பாடத்தை சொல்றாங்க பாருங்க. இந்த 40,000 பேர்ல ஒருத்தர் சொல்றான், இந்த முசைலமா நபிங்கிறான் பாருங்க, இவன் பொய்யன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். இவன் பொய்யன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். அதே மாதிரி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையாளர், அதுவும் எங்களுக்கு நல்லா தெரியும். அப்புறம் ஏன்டா இவனை ஏத்துக்கிட்டீங்க?
எங்க ஆளு. நல்லா புரியுதா? இதுக்கு பேர் தான் பெருமானார் அசபியத்துனா. அசபியத்துனா என்னன்னா, நம்ம ஊருக்காரன், நம்ம ஜமாத்துக்காரன், நம்ம முஹல்லாக்காரன், நமக்கு தெரிஞ்சவன், ஆகையினால் அவன் தப்பு செய்தாலும் அவனை கண்டிப்பதில்லை. இந்த அசபியத்தை பெருமானார் உடைத்தெறிந்து சொன்னாங்க. ஏன் மகள் ஃபாத்திமா திருநாள் கையை விட்டுவேன். அந்த அசபியத்து, என் ஊர்க்காரன் அப்படிங்கிற இந்த குலப்பெருமையில் எவ்வளவு ஊறி போச்சுன்னு சொன்னா, அவங்க சொல்றாங்க, என்ன இருந்தாலும் முகம்மது உண்மையாரா இருந்தாலும் அவர் வேற குடும்பத்தை சார்ந்தவர், இவன் பொய்யனா இருந்தாலும் எந்த குடும்பத்தை சார்ந்தவன், அதனால் முசைலமாவை நாங்கள் ஆதரிக்கிறோம். இது நமக்கு ரொம்ப பெரிய பாடங்க, பெரிய பாடம். ஒரு தப்பானவன் நம்ம ஆளுன்னு சொல்லி அவனுக்கு என்ன செய்வோம்? கொடியை தூக்கி பிடிப்போம், அவனை ஆதரிப்போம். அதனுடைய விபரீதங்களை சமூகம் அனுபவிக்கும். அப்படித்தான் செஞ்சாங்க. 40,000 பேர் அவன் மேல ஈமான் கொண்டுல நம்ம குடும்பத்துக்காரன்னு சொல்லி ஆதரவு கொடுத்தாங்க. சரி, கடைசியாக ஸைத் இப்னு கத்தாப், யாரு? உமர் ரலியல்லாஹு அவனுடைய சகோதரர். இவர் மக்களை பார்த்து சொல்றாரு, 2 பேர் தளபதியாகி தோத்துட்டாங்க, ஒருத்தர் ஷஹீதாயிட்டார். நான் உங்களிடம் பேச போவதில்லை, எனக்கு திரும்பி போக வேண்டும் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் இல்லை. ஒன்று இந்த முசைலமா கொல்லப்படணும் அல்லது நான் ஷஹீதாகும். வேகமா போனாரு, ஷஹீதாயிட்டார். சரி, ரிசல்ட் வரணுமா இல்லையா? இவங்க ஷஹீதா இருந்து இருக்கட்டும். அப்பதான் காலித் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சஹாபியை, ஒரு இளைஞரை கூப்பிடுறார். யாஹதா, ஓ இளைஞரே இங்க வாங்க. அந்த இளைஞர் தான் வரலாற்றில் பரா இப்னு மாலிக், பெருமானாருக்கு பணியாளராக இருந்த அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய சகோதரர். நல்ல திடகாத்திரமான இளைஞர். அவரைத்தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வாங்க, இவரை மட்டும் எந்த படைக்கு தளபதியாக்கிறாதீங்க, இவரை எந்த படைக்கும் தளபதியாக்கிறாதீங்க. இவர் போனாருன்னா அந்த படை நாசமாயிருவாங்க. எந்த படை? எதிரிகளுடைய படை நாசமாயிரும். அந்த அளவு பெயர் வாங்கிய அதற்கு அல் பரா இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவரை கூப்பிட்டவன அவர் போறார். மக்களை பார்த்து சொல்றார், நம்முடைய படை தளபதி காலித் என்னை இந்த முசைலமாவின் படையை எதிர்த்து போர்க்கொடியோடு நுழையும்படி ஆணையிடுகிறார். மக்களே, உங்களுக்கு நான் ஒன்று சொல்றேன். காலித் ரலியல்லாஹு அன்ஹு, நீங்கள்லாம் மதீனாவுக்கு திரும்பி போகணும்னு நினைக்காதீங்க. ஒரே ஒரு வார்த்தை தான், மதீனாவிலிருந்து வந்திருக்கிறோம், மதீனாவுக்கு திரும்ப போகணும்னு நினைக்காதீங்க. ஒன்று இந்த முசைலமா கொல்லப்படும், அல்லது நமக்கு சொர்க்கம் கிடைக்க வேண்டும். இவ்வளவுதான் சொல்லிட்டு உள்ளே நுழைந்தவர். அல்லாஹ் அக்பர். கடுமையான போர். ஒரு கட்டத்தில் தன்னுடைய சகோதரர் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தாக்கப்படுவதை பார்த்து பாதிப்புக்கு உள்ளாகி அவர் நிற்கிறார். அவரை போய் காப்பாற்ற போய் இவருடைய கைகளெல்லாம் படும் காயம் ஏற்பட்டு திரும்புறார். பார்த்தாங்க காலித் இப்னு வலீத், யாரு போனாலும் பயங்கரமா அடி விழுகுது, வேற என்ன வழி? அப்பதான் இந்த பரா இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு எந்திரிச்சு சொல்றாங்க, வேற வழி இல்லை, நான் ஒரு ஐடியா சொல்றேன். இப்ப நான் களத்தில் உள்ள இறங்க போறேன், நிச்சயமாக இந்த படை புறமுதுகிட்டு ஓடும். சொல்லிட்டு வேகமா உள்ள போறார். அல்லாஹ் அக்பர். அந்த ஈமானிய பலங்க உள்ள போய் அடிக்கிறார் அடிக்கிறார் அடிக்கிறார். முசைலமாவின் படை நடுங்க ஆரம்பிச்சு திரும்ப ஓட ஆரம்பிச்சாங்க. அவர்கள் போய் ஒதுங்கிய ஒரு தோட்டம், அந்த தோட்டத்துக்கு பேரு இன்னமும் இருக்கு, ஹதீகத்துல் மௌத், சாவின் தோட்டம்னு பேரு. அந்த தோட்டத்துக்கு பேரு, ஆமா, பெரும் காம்பவுண்டு சுவர்களால் உயர்த்தப்பட்ட, அதுக்குள்ள இவருடைய தாக்குதல், ஒத்த ஆளு இவருடைய தாக்குதலை எதிர்கொள்ள முடியாம அந்த தோட்டத்துக்குள்ள போய் ஒளிஞ்சிட்டாங்க. இப்ப பரா ரலியல்லாஹு அன்ஹு காலித் இப்னு வலீத் வந்து சொன்னார், விடக்கூடாது, எல்லாம் கோட்டைக்குள்ள போய் ஒளிஞ்சிட்டானுங்க. 40,000 பேர்
பயங்கரமான பயிற்சி பெற்றவர்கள். என்னங்க செய்ய போறீங்க? ஒன்று சேர்த்துட்டாங்களே, நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. நீங்க எல்லாம் அந்த கேடயம் ஒன்று இருக்குமா இல்லையா? கேடயம், ஒரு கேடயத்து மேல நான் உட்கார்ந்துக்கிறேன், கேடயத்து மேல நான் உட்கார்ந்துக்கிறேன். ஈட்டியால நீங்கள் கேடயத்தை தூக்குங்க. அப்படியே தூக்கி அந்த மரணத்தின் தோட்டம் உள்ள ஒளிஞ்சிருக்காங்களா இல்லையா, அதுல தூக்கி என்ன போடணும். எங்க 40,000 பேருக்கு மத்தியில ஒரு ஆளை தூக்கி உள்ள போட்டா என்ன ஆகும்? சொல்றாரு, சொர்க்கத்தில் சந்திப்போம். இவர் என்ன சொல்றாருன்னா, தன்னந்தனியாக இந்த படையை துரத்தி கொண்டு போய் ஒரு கோட்டத்துக்குள்ள சேர்த்தியாச்சு. அவனுங்க பூட்டிட்டு பாதுகாப்பா உட்காந்துட்டாங்க. விடக்கூடாது. நான் உள்ள போறேன், கேட்டை திறக்கிறேன், நீங்க வந்து தாக்குறேன். இதுதான் திட்டம். இந்த தகுதி வருமா? மதீனாவுக்கு திரும்பி போகக்கூடாது. ஒன்று சொர்க்கம் அல்லது அந்த கதவை நான் திறப்பேன். எல்லாம் அப்படியே பார்க்குறாங்க. இவ்வளவு பயங்கரமான இளைஞனா அந்த கேடயத்தை தூக்கி பிடிச்சு அதன் மேல் பரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை உட்கார வச்சுட்டு ஈட்டியால் தூக்கி கொண்டு போய் கரெக்டா அந்த சுவற்றுக்கு கீழ் நிற்கிறாங்க. ஒரே எம்பி போட்டா அதற்கு பரா இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு நேரா உள்ளுக்குள்ள போய் விழுந்தாங்க. யார் மேல விழுந்தாங்க சொல்லுங்க? ஒளிஞ்சிருக்கிற எதிரிகள் மேலதான் விழுந்தாங்க. அவங்க எதிர்பார்க்கல, இடி போல் வந்து விழுந்த அதற்கு பரா ரலியல்லாஹு அன்ஹு எடுத்த எடுப்பிலே 10 பேர் அடிச்சிட்டார். விழுந்தவன அப்படியே நிலை குலைந்து போனார்கள். அடிச்ச மாத்திரத்தில் கேட்டை திறந்தவன ஏனைய சஹாபாக்கள் உள்ளே நுழைந்தார்கள். அவங்க எந்த மரணத்தின் தோட்டத்திற்குள் ஒளிந்தார்களோ அதையே அவர்களுக்கு சுடுகாடாக மாற்றி முசைலமாவோடு கொல்லப்பட்டு வெற்றி பெற்று திரும்பினார்கள். சித்திக் நாயகத்திட்ட வந்து சொன்னாங்க, இந்த முசைலமாவை வெற்றி கொள்ள முடியாது என்ற நிலையில் ஏதோ இந்த சொர்க்கத்தின் இளைஞர் பரா இப்னு மாலிக் இவருடைய தனி போராட்டத்தினால் இன்றைக்கு நாம் வெற்றி அடைந்து விட்டோம் அப்படின்னு வாழ்த்துக்களோடு காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. நீங்க நல்லா கவனிக்கணும். அப்படி விழுந்த இதெல்லாம் சாத்தியமா? யோசிச்சு பாருங்க. உள்ள விழுந்த உடனே கைய மையன்னு அடிச்சதுல உடம்பு முழுவதும் 80 காயங்கள் இருந்தது. யாருக்கு? பரா ரலியல்லாஹு அன்ஹு. மாச கணக்கில் சிகிச்சை எடுத்தார். எல்லாரும் அவரை வந்து விசாரிக்கிறாங்க. அப்ப சொல்றாரு, வெற்றி கிடைச்சது, நான் ஆசைப்பட்டது நடக்கல. நீங்க என்ன ஆசைப்பட்டீங்க? நான் ஷஹீதாக வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். அதான் சஹாபாக்கள் எல்லாம் யாரும் மௌத்த கேட்டதில்லை. சஹாபாக்கள் எல்லாருமே அல்லாஹ்விடத்துல ஷஹாதத் என்ற வீர மரணத்தை கேட்டவர்கள். அது கிடைக்கலையே. அதுக்கு அடுத்து ஒரு வாய்ப்பு வந்துச்சு. பாரசீக நாட்டிலிருந்து ஏற்பட்ட மிகப்பெரிய குழப்பங்களில் யுஸ்ர் அப்படிங்கிற ஒரு போர், உமர் ரலியல்லாஹு இந்த முசைலமாவுடைய இந்த போருக்கு பிறகு சுத்துர் என்று சொல்லக்கூடிய இன்றைக்கு இருக்கக்கூடிய குரிஸ்தான் அந்த பகுதியிலே இருக்கக்கூடிய பாரசீக படைகளோடு ஒரு கோட்டையை முற்றுகையிடுவதற்கு முஸ்லிம்களை அனுப்பினார்கள். முஸ்லிம்களை அபூபக்கர் செய்து உமர் நாயகத்தினுடைய காலங்கள் உருட்டோடுது. இவருடைய கவலை என்னன்னா, முசைலமாவோடு எதிர்த்து போராடி ஷஹீதாங்களே இல்லை, அதனால ஷஹாதத்து வேணும். வாய்ப்பு வந்துச்சு. இதே மாதிரி பெரும் கோட்டைகளை முற்றுகையிட்டு இருந்தார்கள். முஸ்லிம்களுடைய முற்றுகையை தாங்க முடியாத பாரசீகர்கள் இந்த நெருப்பு குண்டுகளை கோட்டைக்குள்ளிருந்து எறிகிறார். அதனால் சிதறி ஓடிய முஸ்லிம்கள். அப்பதான் இந்த பரா இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அமீர் என்ன அனுப்புங்க, அன்னைக்கு அந்த கோட்டைக்கு அனுப்பின மாதிரியே இன்னும் தூக்கி போடுங்கள், நான் ஷஹீதாக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்ட்ட கேட்கிறாரு, யா அல்லாஹ் இந்த போரிலாவது எனக்கு ஷஹாதத்தை கொடு. நம்ம திரும்ப திரும்ப கேட்கிறோம், யா அல்லாஹ் இந்த ரம்ஜான்லாவது எனக்கு சொந்த வீடு வாங்கி கொடு, ஒரு பைக் வாங்கணும், அல்லாஹ் எப்படியாவது கல்யாணம் நடந்தா போது ரப்பே. இன்னைக்கு பசங்களுக்கெல்லாம் பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா பொண்ணுகளே இல்லை, இருக்கிறதெல்லாம் பேய். ஒரு நாளாவது இப்படி ஒரு துவா வருமா, யா அல்லாஹ் எனக்கு ஷஹாதத்தை கொடு.
வேண்டி விரும்பி அந்த பாரசீகத்தினுடைய கோட்டைகளை தாக்குவதற்கு களம் இறங்கிய பரா அவருடைய துஆவின்படியே ஷஹீதானார்கள், வீரண மரணம் அடைந்தார்கள். உமர் நாயகம் பெருமையோடு சொல்வார்கள், படைகளுக்கு யாரை வேண்டுமானாலும் தளபதியாக்குங்கள், இவரை ஆக்கினால் அந்த படையை இல்லாமல் அழித்து விட்டுதான் வருவார் என்று போற்றுதலுக்கு சொந்தக்காரராக பரா இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு வாழ்ந்தார்கள். வல்ல ரப்புல் ஆலமீன் அந்த ஷஹீதுகளை ஜன்னத்தில் சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நசீபாக்கி தருவானாக. வாஃபிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.